ஒரு வீடு தான் நம்மளை இயக்குது, நம்ம வீட்டை இயக்கல. இந்த வீட்டில் குடியிருந்தால் நம்மளுக்கு என்னென்ன நடக்குன்னா அந்த வீடு தான் நம்மளை இயக்குது. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே தான் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஆகினேயே குத்தல் இருந்தா அப்படின்னா, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள உள்ள போனால் தென்மேற்கில் படிக்கட்டுள்ள போய் மேலே 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கம்மா, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. வடமேற்கு ரூமில் படுப்பாங்க. படுக்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வரும். வடகிழக்கு ரூமில் படுத்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை வரும். என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வராங்க, காதல் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா நீ ஜாதகமே பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். நான் வேண்டான்னு சொன்னால் நீ நிற்பியாடா அப்படின்னு தான் கேட்பேன் நான். 2 குத்தல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து செகண்ட் மேரேஜுக்கு போயிடும், இல்லாட்டி கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. இதையும் தாண்டி உன்னோட ஜாதகத்தில் லக்னாதிபதி 11 இருந்தால் அவனுக்கு 2 திருமணம் தான். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் அண்ட் வாஸ்து நிபுணர் மகாகுரு டாக்டர் பத்மா மகாலிங்கம் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஒரு சில வீட்டுல தொடர்ந்து வந்து இந்த காதல் திருமணம் அப்படின்றது நடைபெறும். இன்னும் ஒரு சில வீட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பரம்பரையா வந்து திருமணம் ஆகாமலே வந்து இருப்பாங்க இல்லையா? வாஸ்துல வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதுல நடக்குது, எதனால இதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? குரு வாழ்க குருவே துணை. பிரணவ மந்திர சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். கோடான கோடி நன்றி. பஞ்சபூதங்களின் தன்மை வாஸ்துல இருக்குது, நவகிரகங்களின் தன்மை ஜோதிடத்தில் இருக்குது. ஆனால் ரெண்டும் பின்னி பிணையப்பட்டது தான் வாஸ்து. ஒரு வீடு தான் நம்மளை இயக்குது, நம்ம வீட்டை இயக்கல. இந்த வீட்டில் குடியிருந்தா நம்மளுக்கு என்னென்ன நடக்குன்னா அந்த வீடு தான் நம்மளை இயக்குது. எப்படின்னா வாஸ்து குறையா இருந்தால்தான் அந்த வீட்டில் காதல் திருமணம். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா வடமேற்கு குறை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அதையே காட்டிலும் கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு அப்படின்னா ஆகினேய குத்தல் இருந்துன்னா அந்த வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா பிள்ளைங்க வந்து வர்றக்கு லேட் ஆகும். அப்போ அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே தான் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஆகினேயே குத்தல் இருந்தா அப்படின்னா கிழக்கு சார்ந்த கிழக்கு குத்தல், கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு குத்தல் இருந்ததுன்னா அது வந்து ஒரு வாஸ்து குறை தான். இதே மாதிரி வடமேற்கு குறைந்த இடம் இருந்தா அது இடம் தென்மேற்கில் இருக்கும், வடமேற்கு குறைந்த இடம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்திலையும் அந்த வீட்டில் காதல் திருமணம் தான். அதுல அவமானப்படுற காதலும் இருக்குது, அவமானப்படாம இருக்கிற காதலும் இருக்குது. அந்த மாதிரி 2 வகை இருக்குது வீடு வாஸ்து. இப்போ உள்படிக்கட்டு என்னென்னலாம் பண்ணுதுன்னா கண்டிப்பா வந்து எந்த மூளையை சார்ந்து உள்படிக்கட்டு வைக்கக்கூடாது. எந்த மூளையை சார்ந்து வைத்தாலும் அது காதல்ல தான் கொண்டு விடும். சமீபத்தில் ஒரு பார்த்த வீடு சென்னையிலேயே தான். போய் பார்த்ததையுமே 2 பெண் குழந்தை, 2வது பொண்ணு கல்யாணம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள உள்ள போனால் தென்மேற்கில் படிக்கட்டுள்ள போய் மேலே 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கம்மா, எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த படிக்கட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தென்மேற்கிலிருந்து படிக்கட்டு உள்ள உள்படிக்கட்டு டியூப்லெஸ் உள்ள படிக்கட்டு வச்சு மாடிக்கு போகும்போது கண்டிப்பாக காதல் வயப்பட இருக்குது. அப்போ செகண்ட் குழந்தையும் சொன்னபடி கேட்காது, நீங்கள் சொல்கிறத கேட்காது அப்படின்னு, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டதே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னா தென்மேற்கு படிக்கட்டு உள்படிக்கட்டு என்ன பண்ணுதுன்னா காதலை தூண்டுது. ஒரு வீட்டில் பசங்க மட்டும் இருக்கிறாங்க, பெண்கள் வர்றக்குண்டான வழி இல்லை அப்படிங்கும் போதும் அது தெற்கு சார்ந்த கிழக்கு அந்த இடத்துல படிக்கட்டு வச்சாங்கன்னா வெளியிருந்து வர பெண்கள், இப்போ நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்கன்னு வைங்க, ஒரு பெண் உள்ள வர்றக்கு அது தடை பண்ணுது. அப்போ அது பெண் பாகம், புரியுதுங்களா? தென்கிழக்கு என்பது பெண்ணின் பாகம். அந்த வீட்டில் பசங்க இருந்தால் கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகிறது, இது எல்லாமே வாஸ்து குறை தான். வாஸ்துல காதல்ல 2-3 விதம் இருக்குது. வீட்டுக்குள்ள இருக்கிற பொசிஷன் வந்து 2-3 விதம் இருக்குது. அதில் இது 2-3 விதமும் இந்த மாதிரியான இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் காதல் வயப்படுவாங்க. இப்போ திருமணம் ஆனதுக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆனா பரம்பரையா ஒரு வீட்டுல வந்து திருமணம் ஆகாமல் திருமண தடை வந்து போயிட்டே இருக்கு இல்லையா? இது எதனால நடக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வீட்டில் 4 பசங்க 3 பசங்க இருந்தாங்கன்னா 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஒரு பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது. அப்போ அவங்களுக்கு ஜாதகம் அந்த இடத்துல பேசுது. ஜாதகத்தில் பாவகிரகங்கள் 7ஆம் இடத்துல இருந்தாலும் திருமணம் லேட் ஆகும். 7ல் சனி பகவான் இருந்தாலும் தாமதப்படுத்தி திருமணத்தை. இந்த மாதிரி அவங்க ஜாதகமும் அந்த இடத்துல பேசுது. பிளஸ் வாஸ்து என்ன பேசுதுன்னா வடக்கு சைடு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேசுது, 2வது குழந்தைக்கு கிழக்கு சைடு பேசுது, 3வது குழந்தைக்கு தெற்கு சைடு பேசுது. மேக்ஸிமம் 3 குழந்தைக்கு மேலே இப்போ இல்லை, இப்போ அதிகபட்சம் 1 குழந்தை தான், மீறினா 2 குழந்தை தான். இப்படி இந்த மாதிரி திசைகள் பேசும்போது அந்தந்த இடத்துல வாஸ்து குறைகள் இருந்தால் 3வது பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வைங்க, 2வது பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க, ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா வடக்கு குறையாக இருக்கும். என்னோட 32 வருஷம் சர்வீஸில் வடக்கை என்ன பண்ணிடுறாங்கன்னா நேர் வடக்கில் சென்டரில் துவைக்கிற கல்லை கட்டி வச்சிடுறாங்க. அது வந்து பயங்கர வெயிட் அங்கே போட்டுடுறாங்க. அந்த பாகம் குரு பாகம். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு உண்டான பாகமும் குரு பாகம் தான், ஒரு குழந்தைக்கு உண்டான பாகமும் குரு பாகம் தான். உனக்கு குருபலன் வந்துருச்சா, எனக்கு குருபலன் வந்துருச்சா, அப்படிதான் ஜாதகத்தில் கேட்குறாங்க. அப்போ குருங்கிற ஸ்தானம் அங்கே அடிபட்டு போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆகாது, செகண்ட் பையனுக்கு கல்யாணம் ஆகிரும் பாருங்க. நிறைய வீட்டில் கிழக்கு திறந்திருக்கும். கிழக்கு வந்து எப்படி இருக்குன்னா தேவையான காற்று வரும், நல்ல ஜன்னல் வச்சுருப்பாங்க, சூரிய ஒளி வரும். அப்போ அது அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை,
ரைட் ஓகே, அந்த இடம் வந்து வாஸ்துப்படி நல்லா இருக்குது, 100% கிழக்க நல்லா இருக்குது. இப்போ செகண்ட் பையனுக்கு கல்யாணம் ஆயிரு. ஃபர்ஸ்ட் பையன் கல்யாணம் ஆகாத காரணம் இதுதான், செகண்ட் பையன் கல்யாணம் ஆகிற காரணம் இதுதான். இந்த பதிவு மூலமாக எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வடக்கையும் கிழக்கையும் ஜன்னல் வைங்க, திறந்த வெளியாக விடுங்க, காற்று வர்ற மாதிரி பண்ணுங்க, வெளிச்சம் வர்ற மாதிரி பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடு மாற்றி கொடுத்ததுல 60 நாள் 90 நாள் கல்யாணம் ஆகிருக்கு. திருமணம் நடந்தாலுமே ஒரு சில வீட்டிலலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையோ இல்லை பிடிச்ச மாதிரியான லைஃபும் இருக்காது இல்லையா? இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம்னா சதுரமாக இருக்கணும், இல்லாட்டி செவ்வகமாக இருக்கணும். அந்த வீட்டில் கண்டிப்பாக தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் போடணும். அதை விட்டுட்டு தென்மேற்கு மூலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ரூம் பெருசாக இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுற ஸ்டாக் எல்லாம் கொண்டு அங்கே வச்சுருவாங்க. அடுத்து வடமேற்கு ரூமில் படுப்பாங்க. படுக்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வரும். வடகிழக்கு ரூமில் படுத்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை வரும். ஹாலில் படுத்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை வரும். கணவன் மனைவி படுக்கும் அறை எதுன்னா தென்மேற்கு பெட்ரூம் தான். அந்த தென்மேற்கு பெட்ரூமை நல்லா வாஸ்துப்படி காம்பஸ் வச்சு பார்த்து 90 டிகிரி வச்சு கட்டி அந்த ரூமில் கணவன் மனைவி படுக்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் வராது, சண்டைகள் வராது. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொது பலனா சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக இந்த இடத்துல ஜாதகம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நம்ம. அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 4ஆம் பாவம் வலுத்துதுன்னா சுகஸ்தானம், வலுத்துதுன்னா என்னென்னா 4ஆம் பாவம் ஆட்சியாக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், தன் வீட்டில் இருக்கணும். ஒரு காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம்னா கடக வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் சந்திரன் நல்லா வலுத்து அதே வீட்டில் இருந்தாருன்னா அது வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜாதகனுக்கு மேச லக்னக்காரன் 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருந்ததுன்னா, கடகத்தில் சந்திரன் உட்காந்துருந்ததுன்னா அவருக்கு திருமணம் ஆயிரும். இதே மாதிரி 7ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கும் திருமணம் ஆயிரும். இப்போ கல்யாணத்துக்குன்னு பார்க்கும்போது 12 பாவங்களையும் பார்த்து தான் ஆகிறான். முக்கியமாக பார்க்குற பாவம் 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறோம், 7ஆம் பாவம் ஸ்பௌஸ், இது 2 ஸ்தானத்தையும் பார்க்குறான். இதுக்கு எல்லாத்தையும் விட 12ஆம் பாவம் பார்க்குறேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எதுக்கு 12ஆம் பாவம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 12 தான் அயன சேன தூக்கம், அப்புறம் தாம்பத்தியம் அதில் தான் இருக்குது, செகண்ட் வருமானமும் அதில் தான் இருக்குது, விமல யோகம் நம்ம கிடைக்க வேண்டிய ஒரு யோகமும் அதில் தான் இருக்குது. அதனால் இந்த 12ஆம் பாவத்தை கண்டிப்பாக பார்ப்போம். அப்போ எல்லாத்தை விட 3ஆம் பாவம், 3ஆம் பாவம் எதுக்கு பார்க்குறேன்னா முயற்சி, அதாவது கம்யூனிகேஷன் அதில் தான் வருது. ஒரு ஃபோன் வருது, எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை இருக்குது அப்படிங்கிற ஃபோன் வரும்போது கம்யூனிகேஷன். அப்போ அந்த 3ஆம் பாவம் முயற்சி பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இத்தனை பாவங்களை பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம். இதுலேயே 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் லேட்டு தான். அதில் வந்து ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். பொதுப்பலனாக நிறைய பேர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது அக்யூரேட்டாக பலன் சொல்லலாம். உனக்கு இந்த டேட்டில் திருமணம் ஆகும், இந்த டேட்டில் திருமணம் ஆகாது. ஒரு 30 வயசில் ஒரு பையன் வந்து ஜாதகம் பார்த்தா உனக்கு 33ல் திருமணம் ஆகுன்னு எழுதி கொடுத்துட்டேன். அந்த பையன் வருத்தப்பட்டு தான் போனான். 33ஆவது வயசில் நிச்சயமாயிட்டு எனக்கு சொல்கிறான் கூப்பிட்டு, நான் 30 வயசில் வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தேன், இன்னைக்கு 33 ஆகுது, எனக்கு ஒரு நிச்சயமாக இருக்குது, இது கூப்பிட்டு சொல்லணும்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது, இப்போ தான் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னான். அதனால் கரெக்டான டேட்டு அக்யூரேட் டேட்டு போட முடியும். எப்படின்னா அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, காதல் திருமணத்தில் வந்து இந்த ஜாதக பொருத்தமோ எதுவுமே இல்லாமல் தான் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க லைஃப்லேயுமே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, நான் ஏன் வந்து ஜாதகம் பார்க்கணும், நானே நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வராங்க, காதல் பண்ணுறேன்னு சொன்னா நீ ஜாதகமே பார்க்காதுன்னு தான் சொல்லுவேன். நான் வேண்டான்னு சொன்னால் நீ நிற்பியாடா அப்படின்னு தான் கேட்பேன். நான் நிற்பீங்களா? நிற்க மாட்டீங்க, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவீங்க, அப்புறம் எதுக்கு வந்து ஜாதகம் பார்க்குறீங்க? திருவண்ணாமலை போங்க, கிரிவலம் சுற்றுங்க, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி சக்ஸஸ் சூப்பராக இருக்கும், உங்கள் லைஃப் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் வந்து நடந்தாலுமே இப்போ வாஸ்து தோஷம் இருந்து சரியானாலும் சரி, அதே மாதிரி வந்து ஜாதக பொருத்தம் இருந்து ஒரு திருமணம் நல்லா நடந்தாலுமே அது கண்டினியூஸாக நினைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில இதில் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிடிச்சி திருமணம் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால வந்து அந்த லைஃப் வந்து 2 பேரும் சேர்ந்து நடத்த முடியல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த திருமணத்தை நோக்கி போகிறாங்க இல்லையா? ஸோ வாஸ்துல எந்த தோஷம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா மேம்? செகண்ட் மேரேஜ் ஆகுதுனாலே அந்த வீட்டில் என்னன்னா வடக்கு வாய்விய குத்தல், கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு குத்தல், இது 2 மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அந்த இடம் பெண் பகுதி, இந்த இடம் ஆண் பகுதி. இந்த 2 குத்தல் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து செகண்ட் மேரேஜுக்கு போயிடும், இல்லாட்டி கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க. இதையும் தாண்டி உன்னோட ஜாதகத்தில் லக்னாதிபதி 11ல் இருந்தால் அவனுக்கு 2 திருமணம் தான். அவன் என்ன தலகலா நின்னாலும் 2 திருமணம் தான். லக்னாதிபதி 11ல் இருந்தான். இதிலே இன்னைக்கு ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க, எனக்கு ஒரு குரு திசை நடக்குது. எப்போ என்னோட 7ஆம் அதிபதி, என்னோட குரு திசையில் 7ஆம் அதிபதி எத்தனையா இருக்குதுன்னு பார்த்தா 3, 6, 8, 12 இடத்துல உட்காந்து நடந்துச்சுன்னா, அந்த 7ஆம் அதிபதி 3ஆம், 6ஆம், 8, 12ஆம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த திருமணத்தில் அதிருப்தி தான். அவங்க திருமணமே ஆனாலுமே ஊருக்காக கணவன் மனைவின்னு வாழ்வாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியாக இருக்க மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய எங்கிட்ட வந்திருக்கு. எடுத்து பார்க்கும்போது அந்த திசைக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 3 இந்த பாவங்களில் உட்கார்ந்துருக்கும் போது
அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நல்ல ஒரு பொருத்தம் பார்க்குறவரையும் நல்ல ஒரு ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்து, ஆயிரங்காலத்து பயிர்னு அந்த காலத்தில் சும்மா சொல்லல, உண்மையாகவே சொல்லியிருக்காங்க. அந்த ஆயிரங்காலத்து பயிரை நம்ம கொஞ்சம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி ஜாதகம் பார்க்கணும். ஒரு நல்ல ஜாதகர்கிட்ட கொடுத்து பார்த்து அவங்க செய்யும் பட்சத்தில் சொல்லிடுவாங்க. இப்போ என்னை மாதிரி இருக்கிறவங்களாம் இவங்களுக்கு 2 தாரம் தாங்க, அப்போ நீங்கள் 2 தடவை திருமணம் பண்ணுங்க. நாள் ஒருக்கு தாலி மாப்பிள்ளை கட்டுறாரு, அடுத்த நாள் மாப்பிள்ளையவே கட்ட சொல்லுங்க. இல்லை ஒரு சாமிக்கு திருமாங்கலி தானம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து முறிவு ஏற்படாது அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகரை பார்த்து ஜாதகத்தை பார்த்துட்டு திருமணம் பண்ணணும். வாஸ்து குறையை கரெக்ட் பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். திருமண பொருத்தம் பார்க்கணும், வாஸ்து தோஷம் இருக்கு, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான எல்லா குழப்பத்துக்குமே வந்து தீர்வு சொல்றதுக்காக தான் மேம் இருக்காங்க. மேமோட கான்டாக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல மேமோட கான்டாக்ட் இருக்கு. ஸோ மேம் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா, நல்லதே நடக்கும்.